I welcome you to learn English. No, we sent them yesterday. இந்த இங்கிலீஷ் சென்டென்ஸ்க்கு என்ன மீனிங்? இல்லை, நாங்கள் அவைகளை நேற்று அனுப்பிவிட்டோம். இது ஆன்சராக இருந்துச்சுன்னா இதுக்கு ஏற்ற மாதிரி கொஸ்டின் எங்கே இருக்குது? கீழே இருக்கிற 3 கொஸ்டின்ஸில் எந்த கொஸ்டின் கரெக்டாக மேட்ச் ஆகும்? ஸோ இதில் என்ன டென்ஸ் இருக்குன்னு பாருங்கள். வி சென்ட். சென்ட்னா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். வாட் டிட் யூ சென்ட் எஸ்டர்டே? நேற்று நீ என்ன அனுப்புன? அதுக்கு பதில் இல்லை, நாங்கள் அவைகளை நேற்று அனுப்பிவிட்டோம் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்போ செகண்ட் கொஸ்டின், ஆர் யூ கோயிங் டு சென்ட் தம்? அனுப்ப போறியா அப்படின்னு இருக்கு, அதுவும் வராது. லாஸ்ட் கொஸ்டின் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். டு யூ கீப் தம் நவ்? அது எல்லாத்தையுமே இப்போவும் வச்சிருக்கியா? இல்லை, வி சென்ட் தம் எஸ்டர்டே. ஸோ தட்ஸ் தி கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஐ ஆல்வேஸ் ப்ரிஃபர் காஃபி டு டீ. இந்த ப்ரிஃபர் வந்துச்சுன்னா டூ தான் வரணும். இந்த ப்ரிஃபர் தேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஐ ஆல்வேஸ் ப்ரிஃபர் காஃபி தேன் டீ அப்படி சொல்லக்கூடாது. ஐ ஆல்வேஸ் ப்ரிஃபர் காஃபி டு டீ அப்படின்னு என்ன அர்த்தம்? எனக்கு டீயை விட காஃபி தான் பிடிக்கும்னு அர்த்தம். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற 3 கேள்விகளில் எந்த கேள்வி கரெக்டாக பொருந்தும் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவீங்க. வாட் யூ வாண்ட் அப்படின்னா உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு அர்த்தம். எனக்கு காஃபி வேணும் அப்படின்னு சொல்லிடுவோம். அப்போ உனக்கு டீ வேணுமா காஃபி வேணுமா அப்படின்னு கேட்டால் தான் எனக்கு காஃபி தான் பிடிக்கும்னு சொல்லுவோம். ஸோ தி செகண்ட் சென்டென்ஸ், செகண்ட் கொஸ்டின் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். தேர்ட் ஒன் பாருங்களேன். வாட் டஸ் ஹீ ப்ரிஃபர்? அவருக்கு என்ன வேணும்னு இருக்கு. அப்போ அவருக்குன்னு சொல்கிறப்ப ஹீ அப்படின்னு தான் ஆன்சர் வரணும். இங்கே ஐன்னு இருக்கு. ஸோ இந்த கொஸ்டினும் மேட்ச் ஆகாது. வி காட் த பால்ஸ் விச் தே த்ரூ. நாங்கள் அவர்கள் எரிந்த பந்துகளை பிடித்தோம். இதுக்கு ஏற்ற கேள்வி என்ன? யார் பந்தை எறிந்தது? ஹூ த்ரோ த பால்ஸ் இப்படி கேட்க முடியாது. அதே மாதிரி ஹூ த்ரூ த பால்ஸ் இதுவும் கேட்க முடியாது. சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். வாட் டிட் யூ டூ வென் தே த்ரூ த பால்ஸ்? நீ என்ன பண்ண? அவங்க பந்தை எறிஞ்சப்ப நீங்கள் என்ன பண்ணீங்க? இப்போ வி காட் த பால்ஸ் விச் தே த்ரூ. தட்ஸ் தி கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த கொஸ்டின் எது அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. அதாவது ஹீ வில் கோ டு காலேஜ் நெக்ஸ்ட் வீக். அவர் அடுத்த வாரம் கல்லூரிக்கு செல்வார். இந்த ஆன்சருக்கு ஏற்ற கொஸ்டின் கீழே 3 கொஸ்டின்ஸில் எது? வேர் இஸ் ஹீ கோயிங் அப்படின்னு என்ன அர்த்தம்? அவர் எங்கே போய் கொண்டிருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். வேர் வில் ஹீ கோ? அவர் எங்கு போவார்? இந்த கேள்வி மேட்ச் ஆகும். பட் அடுத்த கேள்வி பாருங்களேன். வென் வில் ஹீ கோ டு காலேஜ்? அப்போ எப்போது அப்படிங்கிற கேள்வி வந்துடுது. காலேஜ் அப்படிங்கிற வார்த்தையும் வந்துடுது. ஸோ தட்ஸ் தி கரெக்ட் ஆன்சர். எஸ், இட் இஸ் ஒர்க்கிங் நவ். ஆம், இது இப்போது வேலை செய்து கொண்டிருக்கிறது. கரெக்டான கொஸ்டின் எது? வீடியோ பாஸ் பண்ணிட்டு கண்டுபிடிங்க. இஸ் தட் ஒர்க்கிங் நவ்? இது வேலை செய்து கொண்டிருக்கிறதா? எஸ், இட் இஸ் ஒர்க்கிங் நவ். இது வேர்பல் கொஸ்டின். அடுத்தது பாருங்களேன். ஹவு டஸ் இட் ஒர்க் நவ்? இப்போ எப்படி வேலை செய்யுது? வாஸ் இட் ஒர்க்கிங்? இது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். There are various methods to solve this problem. இந்த பிரச்சனைக்கு நிறைய வழிகளில் தீர்வு இருக்கின்றன. இந்த பதிலுக்கு ஏற்ற கேள்வி எது? Do you have any problem? உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? இது பொருந்தாது. லாஸ்ட் கொஸ்டின் பாருங்களேன். வாட் இஸ் தட் ப்ராப்ளம்? அந்த ப்ராப்ளம் என்ன? இதுவும் பொருந்தாது. மிடில் இருக்கிற கொஸ்டின் தான் கரெக்டான ஆன்சர். ஹவு மெனி மெத்தட்ஸ் ஆர் தேர் டு சால்வ் திஸ் ப்ராப்ளம்? எத்தனை மெத்தட்ஸ்லாம் இருக்குது இதை சால்வ் பண்ணுறதுக்கு? ஐ எம் கோயிங் டு இன்ஃபார்ம் அபவுட் திஸ். நான் இதை பற்றி சொல்ல போகிறேன். இதுக்கு ஏற்ற கேள்வி. வாட் இஸ் தட் இன்ஃபர்மேஷன்? இந்த இன்ஃபர்மேஷன் என்னது? ஸோ இது கரெக்டான கொஸ்டின் கிடையாது. ஹவு டு யூ இன்ஃபார்ம்? நீங்கள் எப்படி இன்ஃபார்ம் பண்ணுவீங்க? வாட் ஆர் யூ கோயிங் டு டூ? நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? ஐ எம் கோயிங் டு இன்ஃபார்ம் அபவுட் திஸ். நான் இதை தெரிவிக்க போகிறேன். லாஸ்ட் கொஸ்டின் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஐ சா ஹிம் லாஸ்ட் வெட்னஸ்டே. நான் சென்ற புதன்கிழமை அவரை பார்த்தேன். கரெக்டான கொஸ்டின் எது அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. when did you see him? அவரை நீ எப்போ பார்த்த? when did you see him? ஸோ did வந்துடுது. அப்போ past tense. I saw him last Wednesday. Is he coming on Wednesday? அவர் வெட்னஸ்டே என்னைக்கு வராரா?
இந்த கேள்வி பொருந்தாது. ஆர் யூ கோயிங் டு see him? அவரை நீ பார்க்க போறியா? இதுவும் பொருந்தாது. we have been waiting for 3 hours. நாங்கள் 3 மணி நேரம் காத்து கொண்டிருந்தோம். are you going to wait? how long you have been waiting? did they ask you to wait? இந்த 3 கேள்விகளில் எந்த கேள்வி கரெக்ட்? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், செகண்ட் ஆப்ஷன், தேர்ட் ஆப்ஷன். இதை நீங்கள் கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள். பொறுமையாக ரீட் பண்ணி பாருங்கள், ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அடுத்தடுத்த வீடியோஸில் இன்னும் நிறைய கிராமர் டாபிக்ஸ், இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸசைஸோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.